மழை வேற வந்துருச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழையோட சேர்ந்து காற்று வேற அடிக்குதா. அன்னைக்கு நடுவில் சிக்கன் சமையலுங்க. அதில் கூட மழை பெருசாக இல்லை, பயணம் கடுத்து வருது. இப்போ நைட் நம்ம சேனல்லே ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வீடியோ வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த வீடியோக்கு இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதாவது நம்ம ரீசெண்டாக ஒரு போட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் கேட்டிருந்த லிவிங் சேலஞ்ச் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி நம்ம ஒரு ஃபுல் நைட்டு ஸ்டே பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம கேமரா எடுத்து இல்லை, வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1 வீக்காக அந்த வீடியோவில் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண, ஆனால் ரெக்கவரே பண்ண முடியலைங்க. அதில் 1-2 கிளிப் மட்டும் மொபைல் எடுத்த கிளிப், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரி ஓகேங்க, அகைன் ஒரு லிவிங் சேலஞ்சை பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்லாம் இருந்தோம். ஆனால் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. நம்ம போட் ஹவுஸ் நிலைமை ஒத்தையும் பாருங்களேன், சுற்றி உள்ள கார்போர்ட் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஓகேங்க, நடப்பதால் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு லிவிங் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29, நாளைக்கு 30. இந்த 2 டேட் வந்து பார்த்தீங்கன்னா புயல் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட பயங்கரமான மழையுமே நம்ம மாவட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புயல் வித்து இந்த மலையில் நம்ம போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேமேஜான போட்டை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த மலைக்கு கார்போர்ட் சீட்லாம் தாங்காதுங்க, அதனால ஃப்ளெக்ஸை வச்சு தான் சுற்றி வர நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருவோம். ஓகே, இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். நமக்கு லைட்டாக வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் நமக்கு மழை வரல. நம்ம போட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து எடுத்துருவாங்க. தள்ளு 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 தள்ளு. நம்ம போட்டு அடிக்கிற காற்று எங்கிட்ட மிதந்து போயிடக்கூடாது அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு கயிறு அடித்து வந்து கட்டிட்டோம். நல்லா சிலு சிலு காற்று அடிக்குதுங்க. அப்படியே போட்டுக்குள்ளே வந்து போயிடுவோம். அப்பா காற்று தாங்க சல சல சலன்னு அடிக்குது. இப்போ ஃப்ரீயாக உட்காந்துலாம். இதுவே மழை வந்தால் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. என்னது காலலாம் என்ன பண்ணுறது, நனைஞ்சிருச்சு உள்ள. பாரு. சரி மணிமாறேன், என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமையல் தான் மெயின். சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா. நம்ம ஏன்னா குளத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், பிசிங் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல மணிமாறேன். அதுக்கு பிஸ்ட்ராப் ரெடி பண்ணிடுவோமோ? ஓகேங்க, சிம்பிளாக ஒரு பிஸ்ட்ராப் ரெடி பண்ணுறோம். அந்த பிஸ்ட்ராப் மூலமாக மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட போகிறோங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு மீன் மாட்டினா தாங்க காலை சாப்பாடு. மணிமா சாப்பிட்டேன்னு காலைல நீ சாப்பிடல. எல்லாருமே காலைல டீ குடிச்சது தாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீன் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்டது தான். ஓகே, பிஸ்ட்ராப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோமா? நம்ம பிஸ்ட்ராப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு வரும்போது இதை யூஸ் பண்ணி தான் பிஸ்ட்ராப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் மூடி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பேக் சைடு முடியாது, ஃப்ரண்ட் சைடு முடியாது. ஆமாம், பேக் சைடு மூடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். அது கூட ஒரு அடி நீளத்தில் பிவிசி பைப் வந்து 3 இன்ச் பிவிசி பைப் வந்து எடுத்துருக்குங்க. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபேன் மூடியில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இடத்துக்கு இப்படியே வர மாதிரி வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிவிசி பைப்பில் சின்ன ஒரு வேலை வந்துருக்கு, அதை வந்து பார்த்துக்கிடுவோம். இதில் நம்ம முக்கோண ஷேப்பில் வந்து நிறையா பீஸாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே எஜ்ஜு ஷார்ப்பாக கட் பண்ணியிருப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் நெட்டுக்கு லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். மழை வரலன்னு சந்தோஷப்பட்டேன். காலங்காத்தாலே மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தூத்த விழுவுது. கேமரா தெரியுதா? தெரியலையா? அங்கே பாருங்கள், தூத்த விழ ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை தூத்தலோட நிற்கிது. பெருமழை பெஞ்சுன்னா இதுக்குள்ளே இருக்க முடியுமா எனக்கு தெரியல. நம்ம இந்த ஓலை இருக்குல்ல, இது வந்து ஒழுகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு தார் பை போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பெருமழை வந்துச்சுன்னா இப்போ தூத்த தான் லைட்டாக விழுகுது. ஆஹா, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க மழை கொஞ்சம் கொஞ்சமாக. மணிமாரே சரி உள்ள போயிரு. நம்ம இந்த பிஸ்ட்ராப் ஒர்க்காச்சும் முடிச்சிட்டா தேவையில்லை நினச்சேன் மழை வரதுக்கு முன்னேறிக்க. பட் நம்ம பிஸ்ட்ராப் ரெடி பண்ணுறதுக்கு மழை வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ண எச்செல்லாம் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி உள்வாக்கில் வளைச்சி விட்டுக்கிடுவோம். காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் கிளம்பிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பெருமழை வர ஆரம்பிச்சிருச்சு. மணிமாரி உள்ள போகிற மணிமாரே. மீன் பிவிசி பைப்பில் இந்த வழியாக உள்ளே போதுன்னு வச்சுங்களேன், நமக்கு டிராஃபிக் உள்ளே வந்து போயிடும் இப்படி. பட் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வர முடியாது. ஆஹா, உள்ள கையை வெளில எடுக்க முடியலைங்க. நல்லா மாட்டிக்கிடுச்சுங்க. அப்பா, இப்போ இந்த பிவிசி பைப்பை நம்ம எடுத்த மாதிரி ஃபேன் மூடி இது கூட இப்படி சேர்த்தாப்புல வச்சு கட்டிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த செட்டப்பை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு வாளி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த பக்கெட்டு, இதுக்கு மேலே இப்படியே வச்சாப்புல சேர்த்து கட்டிடுவோங்க. எப்படி செட்டாக நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டி அந்தளவுக்கு மீன் வெளில போகாது. சும்மா கட்டினா மீன் போயிடும், அப்புறம் ஒன்றும் சாப்பாடு கிடையாது. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான பிஸ்ட்ராப் நம்ம இந்த இடத்துல எப்படி ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். பட்டு மீன் மாட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு இறை வந்து ரெடி பண்ண போகிறோம்.
அது என்னது? மைதா மாவுடா. அது இருக்கு. இதுக்கு மீனுக்கு பிடிக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் போடுவோம். மீன் மாட்டுதான். மைதா மாவும் முட்டையும் கலந்தோம்னா நமக்கு வந்து மீன் மாட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இதை உருண்டையாக பிடிச்சிருவோம். ரைட்டு தண்ணி கலந்து கொடுங்கடா. ரொம்ப இதாக இருக்குது. சின்னமாக போடுறா உருண்டை திருப்ப லெட்டாகுது. உருட்டுறா சின்னமாக உருட்டுவாங்க மாடு மாடம். ஆஹா அருமையாக உருட்டேன் மணிமரம் உருண்டை. இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ட்ராப்புக்குள்ளே வந்து போட்டுருவோம். உள்ளே போக மாட்டேங்கிறா. கொஞ்சம் சின்ன ஊட்டி இருக்கலாம் நம்மள. அப்போ தாண்டா எல்லா பக்கம் அந்த ஸ்மோல் இருக்குண்டா மீன் டக்குன்னு உள்ளே வரும்டா. நான் போயிருப்பேன். ஓகே இப்போ நம்ம இந்த பிஸ்டாப் வந்து தண்ணிக்குள்ளே அமுங்கணும்னா ஒரு கல் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். கல் எடுத்து வாடானா எத்தனை கல் எடுத்து வந்துக்கிறேன் பாருங்கள். அப்படியே வச்சு கட்டிடுவோம். கட்டுக்க முடியாதா? இல்லை இல்லை இதாக ஃபஸ்ட்டு கல்லை கட்டையை வச்சு கட்டிடுவோமோ. அவ்வளோதாங்க நம்ம கம்ப்ளீட்டாக பிஸ்டாப் வந்து ரெடி. இதை தண்ணிக்குள்ளே வந்து இறக்க போகிறோம். இப்போ நம்ம போட்டுக்கு பக்கத்தில் இறக்கி வைப்போங்க. எட்டி போட்டுருவோமா? நம்ம போட்ட பிஸ்டாப் வந்து பக்கத்தில் விழுந்துருச்சுங்க. அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் எட்டி கொண்டே போட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் எட்டி இருந்தால் நமக்கு மீன் வந்து கொஞ்சம் சிக்குன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த கயிறு என்ன பண்ண போகிறோம், போட்டு கூட சேர்த்து கட்டி வச்சுருவோம். அவ்வளோ தண்டை மணி மாறேன். ஒரு வேலை முடிஞ்சு மீன் மாறிச்சுன்னா சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் டைம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. மணி 9 ஆக போகுதுங்க. நம்ம ஒரு பிஸ்டாப் ரெடி பண்ணுறதுக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மீன் மாட்டி எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது. இல்லை மழை வேறு வந்துருச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழையோடு சேர்ந்து காற்று வேறு அடிக்குதா, பயங்கரமாக குளிருது. இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குளிர நிப்பாட்டுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணால் தான் செட் ஆகும். குளிரை வந்து போகிறதுக்கு கேம்ப் ஃபயர் வந்து போட போகிறேங்க. அதுக்காக சாண்டி சட்டி வந்து எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள் மழை தெரியுதா? சட்டி எடுத்ததுமே அப்படியே தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ சட்டி இதுக்கு நேரம் அப்படியே வச்சுட்டு சட்டிக்கு மேலே மணல் வந்து போட்டுருவோம். மணி அந்த மணல் இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு தான் நம்ம சட்டி கறி பிடிக்க. ஏடாடி வேறு நம்ம இதுக்கு மேலே நெருப்பு போடும்போது ஹீட் ஆச்சுன்னா கீழே ப்ளே விட்ருக்குல்ல. சப்போஸ் அது எதுவும் ஆயிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தான் மேலே மணல் போட்டால் கீழே கொஞ்சம் ஹீட்டு குறையும்ல. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கறி துண்டு வந்து போட போகிறோம். நம்ம அளவுக்கு அதிகமாக கறி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த புயல் டைம் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக குளிரும் தெரியும். இதுவே இப்படின்னா நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக குளிரும். இப்போ இதை பற்ற வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அது பொறுமையாக தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு உள்ள சூடத்தை வச்சுட்டு சூடத்தை தான் பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மணி அதை பற்ற வச்சுடு. அவ்வளோதாண்டா, பிடிச்சி வச்சுடா. இதுக்கு மேலே நம்ம கறி எடுத்து அடிக்கிட்டோமா வச்சுங்களேன், ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு டனல் வந்துடும். ஆனால் 1/4 மணி நேரம் ஆகும். நல்லா தணல் வந்துருச்சுங்க. கதன்னு இருக்குது. இப்போ தான் நல்லா அணைத்துது. இந்த குளிருக்கு நல்லா கதன்னு இருக்குங்க. மணிமாரி தான் இதுக்கு முழுக்க காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டு தணலை பயங்கரமாக கொண்டு வந்துட்டாப்புல. நமக்கு மழையும் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி உள்ள வச்ச மணிமாரி எல்லாம் அமர்ந்துடாது. தூக்கி எங்கேடா வைக்கிறது? உள்ளே வேறு படுதா வேறு இருக்கடா. சரி ஓகே, கொஞ்சம் அப்படியே வச்சுக்க. என்ன பண்ணுறது, நமக்கு மீன் மாட்டினா கூட சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் இப்போ தான் போட்டோம். மழை தான் இருக்க பெருசாக வந்துக்கிட்டே இருக்குங்க. மழையில் நனைய வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அந்த டைம் பாஸு மீன் மாட்டோம். டைம் பாஸ் என்ன பண்ண போகிறோம்னா மெட்டல் பிசிங் பண்ண போகிறோம். மேக்னெட் அப்படியே ஒரு கோரியாக வந்து கட்டியாச்சுங்க. லைட்டாக அப்படியே மெட்டல் பிசிங் பண்ணோம்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் டைம் பாஸ் ஆகும். போய் வீசி பார்ப்போம், ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். வெறும் பில்லு தாங்க வருது. சரி ஓகே, அப்படியே போட்டு பின்னாடி செலுத்தி வீசும்.
எதுவுமே கிடைக்கலங்க இந்த டைம். மணி நீ சொல்கிறேன் எங்கிட்ட போடுவோம்னு வேறு எங்கிட்ட வீசுவோமா? மணிமாரை சொன்னனால இந்த சைடில் போட்டுருக்குறோம். முல்லை இதுக்கு மேலே முல்லை வைக்கிறா இருக்கிறது. மணிமாரே நீ லக்கிடா உண்மையிலே. ஏதோ சகதிக்கு இல்லை துரு பிடிச்சதோ ஒரு மெட்டல் இருந்துருங்க. என்னது அது? தங்கமா? அது பார்த்தாலே கரையன்னு உள்ள சவதிக்கு ரொம்ப நாள் கிடந்துருக்கு போலங்க. இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு சைக்கிள் மெட்டல்னு நினைக்கிறேன். அது சின்ன சைக்கிள் ஓட்டும் போது காலனி வந்துருச்சேன்னு தெரில. ஓகே, இதாச்சும் கிடச்சிச்சு. கயிறு கையோட போயிடுச்சுங்க. இதுக்குள்ள இறங்கினா மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி உள்ள மழையே குளிர் தாங்க முடியலை. செவ்வா துணி வந்து தூக்கம் உள்ள. மணி 10 கிட்ட ஆயிடுச்சுங்க. நமக்கு மழையும் போக இன்க்ரீஸ் ஆகுது. இருந்ததுக்காக இப்போ மழை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. வெளில உட்கார முடியல. நசு பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. அதான் உள்ளே வந்துட்டோம். இந்த சட்டி வைக்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. இது இருந்தால் தான் குளிர் ஓரளவு கதைன்னு இருக்குது. இது அமர்ந்தினாலும் நமக்கு வந்து பயங்கர குளிர் ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் பக்கத்தில் இப்படி இழுத்து வச்சுக்கிடுவோம். மணி எப்படா இருக்குது ஓரளவு இது போடுறதாங்க கதைன்னு இருக்குது. நம்ம உள்ளே வந்ததுக்கும் சுற்றி அடைச்சிருக்காங்க. உள்ளே காற்றும் அதிகமாக வரல. நம்ம ஃப்ரெண்டில் கொஞ்சம் அனலும் இருக்கா, நல்லா கதைன்னு இருக்குது. ஒரு ஃபுல் லைட் கூட இங்கேயே பேசாமல் தூங்கிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. உள்ளே வெளில பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. வந்து வெளில போகிற மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்துட்டேலோ, சூப்பராக இருங்க. மணி 10 ஆயிடுச்சு. பசிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்டில் ட்ராப்பில் வேறு மீன் மாட்டுச்சேனாங்கிற டவுட்டாகவே தான் இருக்குது. இந்த மணி வேறு பார்ப்போமா ட்ராப்பை? சரி பார்ப்போம். வேறு என்ன பசிக்குதா? ட்ராப்பை லைட்டாக தூக்கி பார்த்துருவோம். நமக்கு எதுவும் ஒரு மீனோ 2 மீனோ எதை சிக்கினாலும் பரவாயில்ல. உள்ளே இறங்க தாங்க மாதிரியாக இருக்குது. ஆல்ரெடி குளிருது. உள்ளே இறங்குனா பயங்கரமாக குளிரும். ஆமாம்ல, அது பாட்டில் மீனில் ஓடிச்சு என்ன பண்ண இழுக்கும் போது. வெளில போகாத லாக் இருக்கு. ஏலேலோ ஐலசா ஏலே துள்ளி குதிக்குதா? ஒரு மீன் கூட இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இது புதுமலை தண்ணி நல்ல மீன் இல்லை என்னங்கிறது தெரியலை. பட் ஒரு மீன் கூட இல்லைங்க. ஸோ சைடு இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. பரவாயில்ல, நம்பிக்கையோடு போடுவோம். மறுபடியும் சிக்கும்ல. இப்போ ஒரு நல்லா அமைங்கிருச்சுடா. இந்த தடவை மீன் மாட்டேன்டா. உள்ளே போய் என்ன பண்ணுறது? வரும்போதே மேகி வந்து எடுத்துக்கு வந்துட்டோம். இதை தான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேகி இல்லைங்க, இப்பி நூடுல்ஸுங்க. நல்லா பெரிய பாக்கெட்டு. இதை சாப்பிட்டாலே போதும். நம்ம ஓரளவு இந்த மலையை வந்து தாக்கு பிடிச்சி தங்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். பார்த்துடா லைட்டாக கழுவு. வை ஃபஸ்ட்டு நூடுல்ஸுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். போதுமாடா? இது பெரிய நூடுல்ஸ்டா. பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லாமல் இல்லை உள்ளே இருக்குமா? லாஸ்ட்டாக இருந்தால் இப்படிதான் கவரில் போட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தா நான் வீட்டில் வச்சிட்டேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரவுண்டில் வந்து 4 இருக்குது. இது மாதிரி ரவுண்டில் நமக்கு இதுவுமே அனத்துன்னு நினைக்கிறேங்க. அது அப்படியே ஸ்டவ் எடுத்து வெளில விட முடியுமா? உனக்கு 2 எனக்கு 2. ஓகே, தண்ணி பத்தாதா? இது அப்படியே முழுசாக போட்டதாண்டா அந்த ஃபுல்லாக நூல்ஸாக வரும். உடச்சி போடுவோம்ல. அதுக்கு 2ஆவது உடச்சி போடுறோம். முழுசாக பண்ணால் பத்தாதா? நாலு நூடுல்ஸே வந்து ஒரு தாச்சி வந்துருச்சுங்க. இதை கிட்டத்தட்ட 4 ஆள் சாப்பிடலாம். அப்புறம் அப்படி இருக்கும் பாரு, வெளியில் வரப்போதெல்லாம் அது 4 ஆள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்கும். ஓகே, எல்லாம் அப்படி போட்டாச்சுல. அப்படியே கிண்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கமன்னு நூடுல்ஸ் வந்து ரெடி. அப்படியே ஸ்டவ் அமர்த்திடுவோம்.
சுடுதுரா. மணி 10:15 ஆயிடுச்சு. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே மாதிரி ஒரு இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவோமா? எதுக்கு இலையை வேஸ்ட் ஆகிக்கிட்டு? நல்லா ஆவி பறக்குதுங்க. இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா பயங்கர ஃபீலுங்க. அது ஒரு ஃபீல் வேறு லெவல். ஆஹா சுடுதே, நல்ல சூடு. கிளைமேட்டுக்கு ஏற்ற சூடு. கரெக்டாக வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. இது அப்படியே இந்த ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடலாம். ஓகேங்க, காலை சாப்பாடை முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஆவி பறக்க காலை சாப்பாடு நூடுல்ஸு. இங்கே பாருங்கள், அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஆவி தெரியுது, நல்லா பறக்குது. நம்ம ஓரளவு காலை சாப்பாடு வந்து போட்டாச்சு. வெளில நம்ம டீமுக்கு வந்து மிச்சம் இருக்கிற நூடுல்ஸ் வந்து கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் ஜெமினியை வச்சு ஃபன் பண்ண போகிறேங்க. ஹலோ சாரி, இப்போதைக்கு உங்களுக்காக அழைப்புகளை செய்ய முடியாது. ஏன் என்னாச்சு? எனக்கு பய பேசுறேன். அது செட்டிங்கில் மாற்றல. ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? இல்லை, அதை அமர்த்தி போகிற கொஞ்ச நேரம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யுமா? இன்று மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். வெளியே செல்லும் போது உங்களுடன் ஒரு குடை எடுத்து செல்லுங்கள். உங்கள் குரலாக இருக்க நான் குடை இடத்துக்கு போன பண்ண மணிமாரே. ஓகே ஓகே. புயல் அடிக்குமா நம்ம டிஸ்ட்ரிக்டில்? புயல் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை, ஆனால் மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். வெளியே செல்லும் போது உங்களுடன் ஒரு குடை எடுத்து செல்லுங்கள். மழை பெய்யுமாங்க, குடை இடத்துக்கு போகணுமா? ஆனால் புயல் இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டில். ஓகே, மணிமாரனுக்கு பசிக்குதான், இப்போ என்ன பண்ணுறது? மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். ஐயய்யே, நம்ம ஒன்று சொன்ன இல்லை, மழை இல்லை, மணிமாரனுக்கு பசிக்குது. அந்த மழை டயத்துக்கு ஏதாச்சும் என்ன சமைச்சு சாப்பிடலாம்? மணிமாறனுக்கு பசிக்குதா? அவனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? அவனுக்கா? சிக்கன் பிடிக்கும், பிரியாணி. அவனுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும். எனக்கு சாப்பிட பிடிக்காது. நான் அட சும்மா இரு. அவனுக்கு சிக்கன் பிரியாணி அருமையான. சரி சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவையா? எங்களுக்கு 2000 பணம் வேணுமா மணிமாறனுக்கு? சாரி, இப்போதைக்கு உங்களுக்காக பணம் எடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவையான பணத்தை எப்படி பெறுவது என்று சொல்ல முடியும். உதாரணமாக, உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கலாம் அல்லது யாரிடமாவது கடன் வாங்கலாம். அது எங்களுக்கு தெரியாத. வங்கி கணக்கில் பணம் எடுக்கிறதெல்லாம். அவனுக்கு வேலைக்கு போகாம பணம் வேணுமா? எங்கட ஆளுக்கானுங்க. சரி, புரியுது. வேலைக்கு போகாம பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உதாரணமா, வீட்டுக்கு வீடு சென்று பொருட்கள் விற்பனை செய்யலாம். ஆன்லைன்ல பகுதி நேர வேலைகள் இருக்கு. அல்லது உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி வேலைகள் இருக்கு? வேலைக்கே போகக்கூடாது, வீட்டில் தூங்கணும், அப்படியும் பணம் வரணும். சரி, உங்களுக்கு ஏற்ற வேலைகளை தேடுவோம். முதலில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும்? உதாரணமாக, கணினி வேலைகள், வெளியில் போய் செய்யக்கூடிய வேலைகள், அல்லது வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய வேலைகள். ஐயோ, இதை அறிவு போடுறது, கட் பண்ணி விட்டு. நீங்கள் சிங்கிளா? நான் ஒரு மெய்நிகர் உதவியாளர். எனக்கு திருமணம் ஆக முடியாது. ஆனால் உங்களுக்கு திருமணம் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம். சரி, வேற ஏதாவது உதவி தேவையா? பணம் தேவை. அது சொன்னா ரிட்டன் அதே சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறது வழி சொல்லுண்டா. அது திருப்பி அதை வேலைக்கு போறாரு. நம்ம டீம்ல உள்ள ஆள் வந்து சிக்கன் வேண்டாம் சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு நம்ம படுத்தாச்சுங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அடிக்கிறதுக்கு அதுக்கு நல்லா தூக்குங்க. டைம் எத்தனை காமி? 3:22 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. எப்படி டைம் போடுச்சுன்னு தெரிலங்க. அந்த அளவுக்கு சரசரன்னு போகுது. அதுக்கான ரீசன் தூங்குனது தாங்க. நல்ல ஒரு தூக்கம். இவ்வளோ டயத்துக்கு நம்ம எந்த ஒரு பெருமழையும் இல்லை. லைட்டாக தூத்தான் இன்னும் விழுந்துக்கிட்டு இருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். இன்னும் தூத்து தான் விழுவுதுங்க. ஆனால் சிக்கன் வாங்க போனாலும் இன்னும் அழகானுங்க. எப்போ சிக்கன் கொண்டு வந்து எப்போ நம்ம சமைச்சு நீ எப்போ சாப்பிட்றது மதிய சாப்பாடு. நமக்கு சிக்கன் வந்துருச்சு.
வயலில் நல்லா அலசி மஞ்சள்லாம் போட்டு ரெடியாக சிக்கனை கொண்டு வந்துட்டாப்புல. நீ நம்ம சிக்கனை சமைச்சு அடுத்தபடியான சாப்பாடு வந்து போட வேண்டியதான். மலைக்கு சிக்கன் அடுத்து சிக்கன் மட்டும் தாங்க. இல்லை சிக்கன் வந்து வாங்கிட்டு சொல்லிட்டோம். ஆல்ரெடி நம்ம அதுக்கான திங்ஸ் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துக்கு வந்துட்டோம். சிக்கன் சமைக்கிறதுக்கான மெட்டீரியல். ஓகே, இது என்ன அது? மஞ்சள் பொடி தான் இருக்குடா. கறியில் போட்டு அலசலாம். ஆல்ரெடி அலசி கொண்டு வந்துட்டேன். இனி மஞ்சள் பொடி தேவையில்லை. வீட்டில் ஒன்று போடும். ஓகே, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, 2 கறி மசாலா பட்டை, இது இருக்கட்டும். உள்ள போய் நீ இந்த மிளகாய் அப்படியே கட் பண்ணி உடச்சிரு. நான் வெங்காயத்தை கட் பண்ணிடுறேன்டா. கண்ணு அப்படியே தண்ணி பட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சிருங்க. அதாங்க பெரிய டேஸ்ட்டப்போ. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அடுத்து தக்காளி மட்டும் லைட்டாக அலசிக்கிடுவாங்க. தூசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தக்காளி அழகாக கட் பண்ணியாச்சு. தண்ணிக்கு நடுவில் சிக்கன் சமையலுங்க. ஓகே, மணிமா ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு வற்ற விடா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். போடுறாங்கடா. போடுப்பேன். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? பிச்சு போடணுங்களா? எவ்வளோ பட்டை? போதுமா? இல்லையே 3 பட்டை கிடக்குறாங்க. இப்போ அதை மட்டும் போடும். இதெல்லாம் ஒரு தனி ஃபீல், வேறு லெவல். அப்படியே அள்ளி போடுறான், வெங்காயத்தை போடுறான். நமக்கு சிக்கன் 10 மணம் தெரில, வெங்காயத்துக்கே கடாய் ஃபுல்லாகிருச்சு. நல்ல மணக்கு விடா. இந்த கறி மசாலா போட்டோம்ல ஃபஸ்ட்டு. இந்தா நீனே சமைப்பா. உன் ப்ராப்பர்ட்டி நான் மாதிரி திங்ஸ் போடுறேன் விடு. இப்படி தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. சுற்றி ஆள் வந்து போகிறாங்களா, ஏதோ ஒரு மாதிரியை பார்த்துக்க போகிறேன். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்க போகிறேன். அது ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, இந்த ஆடு மேய்க்கிறதெல்லாம் வந்து பார்த்து போயிட்டுருக்குறாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஐயா நிற்கிறாங்க. 6 முதலே பார்க்குறாரு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டவுட்லேயே பார்த்துட்டு இருக்காரு. தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சமைக்கிறாங்களா இல்லை மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு அவர் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கிறப்பல. தக்காளி போட்டோடா. தக்காளி போட்டோடனே கடாயை ரொம்ப போதுடா. இதுக்கு மேலே எங்கே சிக்கன் போதுமா? நமக்கு தக்காளி தொக்கு நல்லா அருமையாகிடுச்சுங்க. அப்படியே கிரேவி ஆகிடுச்சு தக்காளி. இதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஊற்றி போட்டால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே பண்ணி மாறேன். அவ்வளோதாங்க. சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றணுமாங்க. நம்ம ஊர்லேயே பெரிய சமையக்காரனா நம்ம மணிமேகன் தாங்க. அடுத்த மணி புதினா கொத்தமல்லி போட்டுருமாண்ணா. லைட்டாக பிச்சு போடு. இதுக்கு தாங்க மணிமரம் வேணுங்கிறது. அருமையாக சமைச்சிட்டாப்புல. இந்த கொஞ்சம் இடத்துல நமக்கு சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன். போடவா? சிக்கன் தான் டவுட்டு எனக்கு. பிடிக்குமா என்னங்கிறது தெரியலைங்க. கடாய் சின்னதாக எடுத்துட்டோம். அப்படியே அதுக்கு கிளறி விட்டு அடுத்து போடுவோம். கொஞ்சம் அதை அப்படி கிளறி விட்டுறேன். நல்லா ஆறிடுச்சுங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டீம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு பரோட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பரோட்டா கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட போகிறோம். அது இலையை வைப்போம், இந்த இலையை வச்சுருவோமா? இல்லை, வாழை இலை தான் நல்லாயிருக்கும். 2 சாப்பிட்டா ஒரு நைட்டு தங்கிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம தங்கிடலாம்ல. எச்சில் ஊறுதுங்க கிரேவி பார்த்தோன்னே. வேறு லெவலுங்க கிரேவி. அப்பா, அதுவும் நம்ம காலையில் ஒழுங்காக சாப்பிடலன்னு நினைக்கிறேன். மதியம் போல் அந்த இது சாப்பிட்டேன், என்னது நூடுல்ஸ் சாப்பிட்டோம். இப்போ இந்த கிரேவி சாப்பிட்டோம். அந்த பசிக்கு எதுவும் டேஸ்ட் அப்படி இருக்கான்னு தெரியல. பயங்கர டேஸ்ட்டான அது சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட்டு. இப்போ டைம் என்னது 5 மணி ஆச்சுங்க. நம்ம காலையில் 10 மணி சாப்பிட்டு டைம் தெரியுதா? காலையில் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறோம். அது ஒரு மெயினான விஷயம். மணி 6 ஆயிடுச்சுங்க. இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர இருட்டாயிருச்சு. 6 இல்லைங்க, 6 ஆயிடுச்சு. அடேங்கப்பா,
நம்ம காலைல போட்ட அந்த தணல் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்துருச்சு. நம்ம ரிட்டர்ன் தணல் போட்டால் நைட்டு இங்கே தங்க முடியும். ஏன்னா பயங்கர குளிர். அதே போல் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேமரா தெரியுதா எனக்கு தெரியல. இடத்த பாருங்களேன், நம்ம உட்காந்து காலைல உட்காந்து இடத்த இதெல்லாம் பயங்கர ஈரமாக இருக்குது. தவளை கத்த ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு இங்கே எப்படி தங்க போகிறோம் அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா மழையும் பெய்யுது, காற்று அடிக்குது. இந்த டயத்தில் தங்குறதுங்கிறது ஒரு சவால் தாங்க. நம்மகிட்ட லைட் லேம்பு வந்து இருக்குது. இதை போட்டு பார்ப்போம். ஓரளவு பிரேட்டாக இருந்தால் கூட போதும். ஓகே, நல்லா இருக்கா? இது இந்த இடத்துக்கு நேராக மாட்டிடுவோங்க. பகலில் கூட மழை பெருசாக இல்லை, மானம் பயணம் கடுத்து வருது. இப்போ நைட்டில் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம டீம்கிட்ட சொல்லி லைட் வந்து போட்டோம். இப்போ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நைட்டு போகிறதுக்கே டைம் வந்து 8:21 ஆச்சுங்க. தெரியுதான்னு தெரில, தெரியுதா? 8:22 ஆச்சுங்க. நல்ல டைம் போயிடுச்சு இன்னைக்கு. பயங்கர இருட்டு. அதோடையும் நல்லா சுற்றி தவளையும் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம தணல் சூப்பராக வந்துருச்சு. நல்லா கதைன்னு இருக்குங்க. ஓகேங்க, நம்ம காலைல இருந்து ஒரே இடத்துல உட்காரோம். பயங்கர டயர்டாக இருக்குது. அதனால் லைட்டாக படுத்துட வேண்டியது தான். பெரும் மழை எதுவும் வராமல் இருந்தால் சரி. நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டுருவோம். பட்டு இந்த குளிருக்கு தூக்கம் வருமா என்னங்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. வருதுங்க. எப்படி தான் தூங்குறான்னு தெரில. பாருங்க, எனக்கு இந்த புது இடத்துல படுத்து தூக்கம் வராது, ஒன்றும் வராது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுது. தெரியான்னு தெரிலங்க பாருங்க. 11:42. சுத்தம் தூக்கம் வர மாட்டேங்குது. சுற்றி வர தவளை வேறு கயமேன்னு கத்துது. நம்ம டீமே வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லியாச்சு. இப்போ நம்ம சோலோவை தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தெரியும், பயங்கரமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட தணல் நல்லா பயங்கர தணலாக கிடக்குங்க. தூக்கம் கண்ணெல்லாம் எரியுது. பட் இந்த சவுண்டுனால தூக்கம் வரல, குளிர்னால தூக்கம் வரலன்னு தெரில. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தூங்கி தான் ஆகணும். அதை முடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் ஆயிடுச்சு. 13 கிலோமீட்டர் பயணமாக இருக்குது காலையிலையுமே. ஆனால் மழைன்னு சொன்னாங்க, ஒத்தி மழை கூட இல்லைங்க. நேற்றுலேயும் தூத்தலாம் விழுந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நைட்டில் ஒரு தூத்த கூட இல்லை, நமக்கு ஃப்ரீயாக விட்டு கொடுத்துருச்சு. அப்போ இன்னும் நல்ல தூக்கத்தில் இருக்கிறாப்புல பாருங்க. பயங்கரமாக இருக்குது. ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கிறோம். ஒரே ஒரு லைக் மட்டும் மறந்தாமல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் மறந்தாங்க கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. ஃபைனலாக அந்த பிஸ்டாக் மட்டும் இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சு விட்ருவோம் வீடியோவை. நேற்று காரை பிடிச்சிருக்கு வந்தால் மீன்லாம் ஓடி போச்சுடா. இன்றா கிட்டே பார்த்துருவோம்டா. நெத்தடா, மீன்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னடா மீனா தவளை குஞ்சாடா? இவன் கிடக்குறா. அப்படியே வெளில வைப்போம். மாட்டினதுக்கு ஏதாவது ஒரு நெத்தையும் 2 தவளை குஞ்சு மாட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. அது என்ன அப்படி பிரித்து பார்த்துருவோம். அது ஒரு நெத்தை இந்த இருந்துச்சு, இதுக்குள்ளே இருந்தது. அது கிடக்கட்டும். அங்கே வர கிடக்குள்ள நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுவோம். அனிமாரே அப்படியே அவுத்து கொண்டு போயிடுவோம்ண்ணா.